إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما أخواتي في الله الله அருளால் அல் குர்ஆனுடைய சூறாக்களிலிருந்து சூரத்து அபஸ நாம் அதனுடைய விளக்கத்தை படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 20வது வசனம், சும்ம ஸபீல யஸ்ஸரஹு. மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைத்தான் என்பதை சுருக்கமாக அவன் விவரிக்கும் போது அடுத்து அவன் சொல்கிறான், சும்ம ஸபீல யஸ்ஸரஹு. தாயினுடைய வயிற்றிலே படைக்கப்பட்ட அவனுக்கு பாதையை அவன் இலகுவாக்கி எளிதாக்கி தருகிறான் என்று. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்றால் என்ன என்று அறிஞர்களின் பல கருத்துக்களை நாம் பார்த்தோம். இறுதியாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், وَأَوْلَى التَّأْوِيلَيْنِ فِي ذَلِكَ عِنْدِي بِالصَّوَابِ قَوْلُ مَنْ قَالَ ثُمَّ الطَّرِيقَ وَهُوَ الْخُرُوجُ مِنْ بَطْنِ أُمِّهِ يَسَّرَهُ وإنما قلنا ذلك أولى التأويلين بالصواب لأنه أشبههما بظاهر الآية وذلك أن الخبر من الله قبلها وبعدها عن صفته خلقه وتدبيره جسمه وتصريفه إياه في الأحوال فالأولى أن يكون أوسط ذلك نظير ما قبله وما بعده. கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. இந்த சும்ம ஸபீல யஸ்ஸரஹு என்பதற்கு இரண்டு விளக்கங்களை அறிஞர்கள் கூறியதை நாம் பார்த்தோம். அறிஞர்களின் ஒரு கூட்டத்தினர், அதாவது தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா அந்த சிசுவுக்கு இலகுவாக்கி கொடுத்தான். இரண்டாவது வகையைச் சேர்ந்த அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம், நன்மை தீமைக்குரிய வழி, இது போன்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்படியாக இரண்டு வகையான கருத்துகள் இந்த சபீல் என்பதற்கு அறிவிக்கப்பட்டிருப்பதை தபரி அவர்கள் கூறியதற்கு பிறகு இதில் என்னிடத்திலே சரியான கருத்து அல்லது சரியான கருத்துக்கு நெருக்கமான கருத்து என்னவென்றால், தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா அந்த சிசுவுக்கு எளிதாக்கி தருகிறான் என்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று தபரி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு என்ன அவர்கள் காரணம் சொல்கிறார்கள் என்றால், கவனிங்க, இந்த சூராவில் 18வது வசனத்தை பாருங்க. மின் ஐயி ஷைஇன் ஹலகஹு, பிறகு 19 மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு. அப்ப இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 20வது வசனத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய 18, 19 ஆகிய வசனங்கள் மனிதனுடைய படைப்பின் தொடக்கத்தை பற்றி சொல்லுகின்றன. அடுத்ததாக 21வது வசனம் மனிதனுடைய இறப்பை பற்றி சொல்கிறது. ஆகவே முன்பின் வசனங்களை கவனிக்கும் போது சும்ம ஸபீல யஸ்ஸரஹு என்ற இந்த 20வது வசனத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய 19வது வசனத்தையும் பின்னால் இருக்கக்கூடிய 21வது வசனத்தை பார்க்கும்போது தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாதை என்ற கருத்து தான் பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் 19வது வசனத்துல மனிதனுடைய படைப்பின் தொடக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 21வது வசனத்துல மனிதனுடைய இறுதி முடிவை பற்றி, அவனுடைய மரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதனுடைய அந்த ஒரு கருத்தை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 20வது வசனம் மனிதன் உலகத்தில் பிறப்பதை குறித்து பேசப்படுவதுதான் குர்ஆனுடைய முன்பின் வசனங்களின் தொடர்புக்கு, அந்த தொடருக்கு பொருத்தமானதாக இருக்கிறது
என்று தபரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கவனிங்க, சும்ம சபீல யஸ்ஸரஹு சும்ம அமாதஹு ஃபஅக்பரஹு. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அஸ்ஸபீல் என்பதற்கு நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறக்கூடிய கருத்து அதுதான், அதாவது தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாதை என்று. ஆக இரண்டு அடிப்படையில், ஒன்று குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு முன்பின் தொடரை கவனித்து பார்க்கும் போதும், இரண்டாவது பின்னால் உள்ளவர்கள் அறிவிக்கக்கூடிய கருத்தை விட ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய கருத்து மிக ஏற்றமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலையும், சபீல் என்பது தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு இலகுவாக்கி தருகிறான் என்ற கருத்தில் வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.